குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிவிஎஸ் அப்பாச்சியில் RTR 160 4V மாடலில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 5 வேரியண்ட் வரும். ஃபஸ்ட்டு பிளாக் எடிஷன் மாடல், அதுக்கடுத்து வந்து RM டிஸ்க் வரும், அதுக்கடுத்து ஸ்பெஷல் எடிஷன் வரும், அதுக்கடுத்து இப்போ வந்து டாப் மாடல் வந்து இப்போ யூஎஸ்டியோட வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக USD வந்துருக்கு. USDங்கிறது என்னென்னா ஒரு அப்சைட் டவுன் சஸ்பென்ஸோட இது வந்திருக்கு. இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துருவோம். நம்ம இல்லை அவ்வளோவா இது வந்து நம்ம டாப் மாடல் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 4Vல USD மாடல் பார்க்க போகிறோம். USDங்கிறது என்னென்னா உங்களுக்கு அப்ஸ்டைடு டவுன் சஸ்பென்ஸுங்கிறதுனால உங்களுக்கு வந்து மேடு பள்ளத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து பேக் பெயின் சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பெயின் எதுவும் வராது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஸ் பைக்கில் தான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அப்பாச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க, அலாய்வில் கொடுத்த அலாயோட. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பஞ்சு இன்ச்சு ஆனாலும் எங்கேயும் நடுவில் இங்கே நிற்க வேண்டியதில்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுபோல் வந்து 270 mm ரோட்டப்பட்ட டிஸ்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஒரு சர்வீஸ் ஆகி உங்களுக்கு சர்வீஸ் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்கோட லைஃப் கூடும். இதோட ஹோல்ஸ் வழியாக ஏர் போடுறதுனால உங்களுக்கு டிஸ்கோட லைஃப் கூடும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ABS கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து 2 சேனல் 2 பக்கமும் ABS கொடுக்கறதுனால உங்கள் பிரேக்கிங் எபிசி நல்லா இருக்கும். உங்களுக்கு நீ நார்மலாக பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கச்சி நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்க் ABS இருக்கிறனால உங்களுக்கு விட்டு பிடிக்கும். உங்களுக்கு சேஃப்டி நல்லாயிருக்கும் பிரேக் ABS. இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏரோடைனமிக் டிசைனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வண்டியோட அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் LED எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே ஒரு லைட்டிங் வந்து ஒரு நல்லா தெரியும். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்மார்ட் கனெக்டரோட கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. மற்ற வண்டியில் கண்டிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஹீட் இருக்கும். ட்ரிப் A B ஆப்ஷன் இருக்கும். இது ABங்கிறது என்னன்னா நம்ம நீங்கள் கிலோமீட்டர் வந்து காலையிலேருந்து எடுக்கும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினு நம்ம செட் பண்ணி ஜீரோ பண்ணிக்கலாம். Bங்கிறது நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கோம் அதையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து லேப் டைமர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு கிரவுண்டில் வந்து நம்ம வந்து ஸ்பீடு ரவுண்ட் வந்து எவ்வளோ போயிட்டு வரும் லேப் வந்து நம்ம அதிக ஸ்பீடாக ஓடி வந்து ரெக்கார்ட் ஆகிடுறதில்ல. எந்த லேப் வந்து நம்ம அதிகமாக ஓடிருக்கோம் பெஸ்ட்டாக ஓடிருக்கோம் வந்து ஆவரேஜ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஹை ஸ்பீட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. எந்த வண்டியும் இல்லாமல் அதில் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 114 ஸ்பீடு டாப் ஸ்பீடு ஓடிக்கலாம். அதில் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ல. அதேமாதிரி 0 to 60 செகண்டில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போதும் அதுவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் காலில் வாங்க லாங்கில் போயிட்டீங்க, யார் கால் பண்ணாங்கன்னா அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் வந்துடும். நம்ம கால் அட்டன் பண்ணுவோம் வேணாமல் நம்ம இதில் வந்து இன்ஃபர்மேஷன் சுவிட்ச் ஒன்று இருக்கும் லைட் லெஃப்ட் சைடு. இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தேவையில்லாத கால்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை எமர்ஜென்சி கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணி கால் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து ஒரு மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மோட் ஆப்ஷன்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து அர்பன் மோட், ரெயின் மோட், ஸ்போர்ட் மோட் கொடுத்துருப்பாங்க. ரெயின் மோடுங்கிறது நம்ம மழை நேரங்களில் வந்து பிரேக்கிங் ஏசி பார்த்தா அது இருந்தாலும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அர்பன் மோடுங்கிறது நம்ம லோக்கலில் டவுனுக்குள்ள டிராஃபிக் அதிகமான ஏரியாவில் வந்து அர்பன் மோடு வந்து பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட் மோடுங்கிறது நம்ம ஹைவேஸில் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோடு பிரேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அது கில் சுவிட்ச். இதில் இன்னொன்று மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னா உங்களுக்கு GTT டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் 4Vல இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைட் த்ரோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. இது பேர் இல்லைன்னா நீங்கள் டிராஃபிக் சிக்னல் எங்கே நிற்கிறீங்க, கிளச்சை ஃபஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கியரை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வித் ஆக்ஷன் கொடுக்காம நீங்கள் வண்டி மூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கியர் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து 12 கிலோமீட்டர், அடுத்து தேர்ட் கியர் வந்து 17, அதுக்கு 4th கியர் வந்து உங்களுக்கு வந்து 21 இப்படி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதனால என்னன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும், வேஸ்டேஜ் வெளியே போகாது. உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் லாங்கில் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு அதிகமாக வந்து இந்த வண்டியில் பொறுத்து பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் நீங்கள் நிற்காமல் போகலாம். இல்லை அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து ஹீட் ஏறாமல் இருக்காண்டி உங்களுக்கு ஏர் வந்து இது உள்ளே போய் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து கூலிங் பண்ணி குடிக்கும். அதனால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு கியர் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எந்த கியரில் போகிறோம்னு டிஸ்பிளேலே உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கியர் 5 ஸ்பீடு கியர் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 5 ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து அதே மாதிரி சைட் ஸ்டாண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். ஃபஸ்ட் கியர் வந்து ஷட்டாக ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். அதுவும் வந்து ABS பிரேக் வந்து ஆக்டிவ் ஆகுன்னு சொல்லி இதிலே டிஸ்பிளே பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதுமாதிரி லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து லோ ஆயிடுச்சு, மினிமம் வந்து 1 லிட்டர் இருக்கணும். இதில் லோ ஃபீல் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் இண்டிகேஷன் கொடுத்துரும். அதுமாதிரி ஃபியூல் சென்சார் லைட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடணும். ஸ்டார்ட் பண்ணாமல் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வண்டி ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி காமிச்சிடும். அதேமாதிரி உங்களுக்கு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டியில் இல்லாத அட்ஜஸ்டபிள் லீவர் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நம்ம கையோட விரல் அகலம் வந்து நீங்கள் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கம்மியாக வேணும்னு தான் நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது விட்டு அதிகம் பண்ணிக்கலாம். இதனால என்னன்னா உங்களுக்கு வந்து வண்டியில் வரும்போது கிளச்சு பிடிக்க பிரேக் பிடிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டி. இதனால நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் லாங்கில் போகிறது நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146 கிலோ வெயிட் இருக்கனால உங்களுக்கு லாங்கில் போகும் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1357 வீல் பேஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து கட்டடிச்சு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 180 இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது ஏரியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்ஜின் தட்டாது உங்களுக்கு. இதோட சீட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 இருக்கிறதுனால அவங்க வந்து ஹைட்டு பின்னாடி உட்காந்தவங்களுக்கும் ஏரியாவும் நல்லா இருக்கும் சஸ்பென்ஷன் ஆகும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ சாக்கெட்ஸ் வந்து அதிர்ச்சி சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேஸ்பில் சாக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதனால வந்து சஸ்பென்ஸ் வந்து மேடு பள்ளத்தில் போகும்போது வெயிட்டான உட்காந்தாலும் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கடையில் ஸ்பிளிட்டர் கேட் கொடுத்ததுனால நீங்கள் எவ்வளோ ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், நீங்கள் எவ்வளோ வெயிட்டான உட்காந்து நல்லா இருக்கும். இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வில்லியன் ரேப்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு பேட்மேன் ஒரு இல்லை கொடுப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. பிடிச்சி உட்காந்து நல்லா ஸ்டைலிஷாக நல்லா உங்களுக்கு இருக்கும். இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4V மாடல் இருக்கனால 2 இன்லெட் 2 அவுட்லெட் இருக்கும். இதெல்லாம் என்ன பயன்னா பெட்ரோல் வந்து 2 லிட்டர் 2 அவுட்லெட்னால உங்களுக்கு ஏரும் பெட்ரோல் வந்து ஈக்குவலாக வெளியே எடுத்து ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பெட்ரோல் மைலேஜ் கொடுக்கும். அதனால் பவர் கிடைக்கும், பிக்கப் நல்லா கிடைக்கும். இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5 பிஹெச்பி இருக்கனால பிக்கப் நல்லா அருமையாக இருக்கும். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 9250 ஆர்பிஎம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து அருமையான பிக்கப் இருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா 14.73 டார்க் இருக்கனால பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும், ஒயிட்டு, கிரே, பிளாக். தேங்க்யூ சார்.